திமுக முன்னாள் அமைச்சர் துறைமுகம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சேகர் பாபு மீது 4 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேர்தல் நாளன்று தாவேக வேட்பாளர் சினோரா அசோக் உடன் ஏற்பட்ட மோதல் விவகாரத்தில் வட கடற்கரை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சட்டவிரோதமாக கூடுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 4 முக்கிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று சென்னை துறைமுக தொகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் கே சேகர்பாபு மற்றும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சினோரா அசோக் இடையே கடும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. அங்கப்ப நாயக்கன் தெரு வாக்குச்சாவடி அருகே மாலை நேரத்தில் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் சேகர்பாபு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தாவேகா தொண்டர்களை தாக்கியதாகவும் வழக்கறிஞர் விஜயகுமார் உட்பட சிலரை மிரட்டியதாகவும் புகார் எழுந்தது. தாவேகா வேட்பாளர் அசோக் சேகர்பாபு தரப்பினரால் தாக்கப்பட்டதாகவும் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளித்தார். சம்பவத்திற்கு பிறகு தாவேகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போலீசார் சமயோசிதமாக தலையிட்டு 2 தரப்பினரையும் அமைதிப்படுத்தினர். சினோரா அசோக் இந்த சம்பவத்தால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் வாக்கு எண்ணிக்கை நாளில் மீண்டும் தாக்குதல் நடைபெறலாம் என்றும் அஞ்சி சென்னை உயர்நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் திமுக முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக வேட்பாளரை தாக்கிய புகாரில் முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் சென்னை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சட்டவிரோதமாக கூடுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 4 முக்கிய பிரிவின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தாவேகா கூட்டணி அரசு அமைந்துள்ள சூழலில் முன்னாள் அமைச்சர் மீது பாய்ந்துள்ள இந்த வழக்கு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக அரசியல் களம் தேர்தல் முடிந்து தாவேகா அரசு பதவியேற்ற பின்னர் ஒரு கூட்டணி ஆட்சி அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் திமுகவினுடைய முக்கிய புள்ளியாக கருதப்படுகிற முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு மீது சென்னை வட கடற்கரை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேர்தல் அன்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முக்கிய வேட்பாளருடன் ஏற்பட்ட நேரடி மோதல் விவகாரம் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு முக்கிய காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது.